அவரு ரொம்ப வயசானவர். அவர் பேர் தான் யூஹாங். அவர் அந்த மலையில மாட்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியும் மலை மேல ஏறி இருப்பாரு. வயசானவரால மலை மேல ஏற முடியுமாடா? ஆமா, அவன் சொல்றதும் சரிதான். அவரு இதுக்கான ஒரு நல்ல ஐடியாவை யோசிச்சாரு. அதனால அவரு அந்த மலைய நகர்த்தணும்னு யோசிச்சாரு. மலையை நகர்த்துறதெல்லாம் லேசான காரியமான்னு இல்லதான், ஆனா அவருக்கு நிறைய பேர் அதுக்காக உதவி செஞ்சாங்க. நாள் போக போக பொறுமையா அவங்க அந்த மலையை உடைக்க ஆரம்பிச்சாங்க. உடைச்சாங்க, தோண்டினாங்க, ரிப்பீட்டு. உடைச்சாங்க, தோண்டினாங்க, ரிப்பீட்டு. உடைச்சாங்க, தோண்டினாங்க, ரிப்பீட்டு. மறுபடியும் உடைச்சாங்க, தோண்டினாங்க, ரிப்பீட்டு. உடைச்சாங்க, தோண்டினாங்க. நீங்க இதை இப்ப நிறுத்தணும்னு நினைக்கிறேன். அப்புறம் உடைச்சாங்க, அப்புறம் அந்த மலையை உடைச்சி அதுல இருந்து பள்ளத்தை தோண்டி மறுபடியும் உடைக்க ஆரம்பிச்சு, தோண்ட ஆரம்பிச்சு, அதை உடைச்சு கடைசியா இதை அவர் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது கடவுளை வர பார்த்தாரு. அப்படியா? அதுக்கப்புறம் என்னாச்சு? சீக்கிரம் சொல்லு. கடவுளே வந்து அந்த மலையை தள்ளி வச்சாராம். என்ன, இதுதான் உங்க கதையா? ஆமா, அவ்வளவுதான். ஷெல்டன், உனக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா? இல்ல, ஒழுங்கா என் காசை திரும்ப கொடுங்க. நான் முதல்ல இருந்தே உங்ககிட்ட ஒன்னு சொல்ல வந்தேன். அங்க பாருங்க, ஹண்டர் பிக் இங்க தான் இருக்கா. இந்த மேப்ல காட்டுறத பார்த்தா அந்த இடம் இங்கதான் எங்கேயாச்சும் இருக்கணும். அந்த மலைக்கு பக்கத்துல தாண்டா இருக்கும். அவன் சொன்னதை நீ கேட்டியா? அவன் எதையோ தேடி போறான்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டா போச்சு. அந்த இடத்துக்கு வந்தாச்சு. நான் நினைச்சது நடக்க போகுதுடா. சந்தோஷம்டா. டேய் அண்ணா, அவன் ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கான்? தெரியலையே. ஆனா அவன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் அந்த மேப்பு தான் நினைக்கிறேன். யாராது? யாரும் இங்க இல்லையே. மேப்பை தூக்கிட வேண்டியதுதான். என்னதுரா இது? நாம தேடி வந்தது எதுவுமே இங்க கிடைக்கலையே. மறுபடியும் மேப்பை பார்ப்போம். இது சரியான இடம் தானே? முடியல. போடா, தப்பான இடத்துக்கு வந்துட்டோமே. இதுதான் அந்த இடம். நீ அதை எழுதியா இல்லையா? சொல்லு. டேய் அண்ணா, இப்ப நம்ம என்ன பண்ணணும்? வேற என்ன, போய் சண்டை போடலாம். வெயிட் தாங்க முடியல, எதிரடா. இப்பதான் புரியுது. அண்ணா அண்ணா, ஹே, அந்த ஹண்டர் விக்கி என்ன ஆனா? சொல்லு. அவன் கதை முடிஞ்சது. மேப்ப பாத்தியோ? ஆமா, அவன் யூகாங்கோட மண்வெட்டியை தேடி வந்திருக்கான். இப்படிப்பட்ட பொக்கிஷத்தை அவனை கண்டுபிடிக்க விடக்கூடாது. ஆமா, அவனை நிறுத்தியே ஆகணும். கண்டிப்பா. அந்த குண்டு சாட்டிங்க 2 பேரும் எங்க போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியலையே. சரி விடுறாவுக்கு, நாம வந்த வேலைய பார்ப்போம். யூகாங்கோட மண்வெட்டி இதுக்கப்புறம் என்னோடது. அது மட்டும் எனக்கு கிடைச்சதுனால நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன்.
யாரையும் காணுமே. ஏய் ஹண்டர் வேக், நான் இங்க இருக்க. முடிஞ்சா என்ன அடி பாப்போம். கடுப்பே தாத்தரா, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. இத ஓடிக்கணும் 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 ஓடிக்கணும். உடைஞ்சிருச்சு. ஆஹா, என்ன இது உடைஞ்சிருக்கு? இத கண்டிப்பா அந்த குட்டடுக்கு தான் உடைச்சிருப்பாங்க. எவ்வளவு தைரியம்டா உங்க 2 பேருக்கும். சரிடா, என்ன துரத்துறது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். கொஞ்சமாச்சு நீ வேலை பார்க்க விடுக்கடா. ரொம்ப தான் வேகமா ஓடுறான், ஆனா கையில சிக்குவான். இது என்னடா புதுசா இருக்கு? இத நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா. இப்ப நீ என்னடா பண்ண போறதுக்கு? உன் கையில எந்த ஆயுதமும் இல்லையே. சரி விடுறா, நம்ம மூளைக்கு வேலை கொடுக்க வேண்டிய நேரம் இப்ப வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் தான் பெரிய புத்திசாலியாச்சே. என்ன பண்றோம்? அவன் மலையை வெடிக்க வைக்க போறான். என்ன மலைய வெடிக்க வைக்க போறானோ? அவனை தடுத்து நிறுத்தியே ஆகணும். ஓகே. போட தம்பி. Fire! சரிடா, வேற வழியே இல்லை. என்னோட கடைசி ஆயுதம் இதுதான்டா. பாத்தியாடா, நான் அழகா கேட்ச் பிடிச்சேன்ல. ஒரே கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்களாடா? இது எல்லாமே உங்க வேலை தான் எனக்கு தெரியும்டா. அந்த பாபா என்கிட்ட கொடுத்துடுறா. கொடுக்க மாட்டேன், வந்து வாங்கிக்கோ. என்னோட பாபா என்கிட்ட கொடுத்துருக்கடா. டேய் அண்ணா, இத கேட்ச் பிடி. என்னோட பாபு இதோ வருது. எனக்கு இது வேணாம்டா, நீங்களே வச்சுக்கோங்கடா. எனக்கும் வேணாம். யூகாவோட மண்வெட்டி ஒரு வழியா நான் பணக்காரன் ஆயிட்டே. எனக்கு நீ மட்டுமே போதும். திறந்து பார்த்துருவோம். என்னதுடா இது? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை.
டயர்டா இருக்கு. நட்டாஷாவை பார்க்கறதுக்கே சீக்கிரம் எழுந்து வர, இல்லைன்னா பெட்டை விட்டு எழுந்திருச்சிருக்கவே மாட்டேன். என்னது இது? இது என்ன புதுசா இருக்கு? இங்க பாரு. ஹேய் லூயி, என்னப்பா கூப்பிட்டியா? இது இதோ இந்த இடத்துல கீழே இருந்தது. இது என்னன்னு தெரியுமா? கூட என்னன்னு பார்க்கறேன். இது ஒரு மேக்னெட். உனக்கு தெரியுமா? இதை மெட்டல்ல வச்சா ஓட்டிக்கும். ஹோ லூயி, நீ நிஜமாவே ஒரு என்சைக்ளோபீடியா அதெல்லாம் தான். இருக்கட்டும். சரி சரி, நான் இப்ப கிளம்பணும். என்ன விட்டுரு. சரி, இது வித்தியாசமான விஷயமா தான் இருக்கு. என்னவோ மேக்னட்டா. விடு. நட்டாஷா, என் முகம் எப்படி இருக்கு பாரு. நான் சரியாவே தூங்கல. நான் இன்னைக்கு ரொம்ப சோகமா இருக்கேன். என்னாச்சு நட்டாஷா? நான் உன்னை வெயிட் பண்ண வச்சுட்டேனா? நீ கிளம்பிட்டியா? போலாமா? சாரி பப்ளு, என்னால உன் கூட வர முடியாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் பாக்ஸ காணோம். என்ன மியூசிக் பாக்ஸா? அதுக்கு என்ன, நீ கவலைப்படாத, நான் அதை கண்டுபிடிச்சு தரேன். நிஜமாவா? பப்ளு, எனக்காக நீ அதை பண்ணுவியா? கண்டிப்பா பண்ணுவேன். நீ மட்டும் இந்த பாக்ஸ கண்டுபிடிச்சிட்டேன்னா கண்டிப்பா நான் உன் கூட வெளியில வருவேன். ஓகேவா? புரிஞ்சுது. கண்டுபிடிச்சிட்டா போச்சு. என்னது இது? டேய் அண்ணா, நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு பாரு. ஹேய், நீ மியூசிக் பாக்ஸையா கண்டுபிடிச்ச? இல்லடா அண்ணா, இது என்னதுன்னு எனக்கே தெரியல. இங்க பாரு, கேக் மாதிரியே இருக்கு. இந்த மாதிரி கேக் இருந்தா நல்லா இருக்கும்ல. நல்லா இருக்கு. இது ஃபன்னா இருக்கு. டேய் அண்ணா, இத நம்மளே வச்சுக்கலாமா? ஒன்னும் பிரச்சனை இல்லடா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. இருடா, லூயி கிட்ட இத பத்தி கேட்கலாம். லூயி, ஹே லூயி, லூயி, இது என்னதுன்னு உனக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லு. அதை கூட பார்க்கறேன். இதுவா? இது ஒரு போர்டு கேம். இதோட பாயிண்டர் இப்ப எங்க இருக்கோ அதை வச்சுதான் இந்த கேமைய விளையாடுவாங்க. அதை வச்சுதான் உங்களுக்கு இதுல இருக்க பரிசு கிடைக்கும். நீங்க 2 பேரும் இதை வச்சு ஜாலியா விளையாடுங்க. கேக்கவே ரொம்ப ஜாலியா இருக்கு. தேங்க்ஸ் லூயி. சரி, ஓகே, நான் கிளம்புறேன். வாடா தம்பி, நாம இத விளையாடி பார்க்கலாம். விளையாடுறதுக்கு நீ தயாரா? ஹே டப்ளு, நீ முதல்ல விளையாடு. ஜாலியா இருக்க போகுது, விளையாடலாம். லாலிபாப், சூப்பர். இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இப்போ நான் விளையாடுறேன். போ, எனக்கு ஹனி வேணும். ஹனில போய் நில்லு. அப்படிதான், ஹனிக்கு போ. ஹனில நில்லு. மேலகா. அட, கேம் நல்லா விளையாடுறியே. அறிவாளிங்கெல்லாம் எப்படி தானே விளையாடுவாங்க? ரொம்ப காரமா இருக்கு. இது வரைக்கும் இவ்வளவு காரமான சாப்பிட்டதே இல்ல. சாம்பியனோட விளையாட்டா இதுதான் கதி, தெரியல. ஒரு நிமிஷம் இரு. இப்போ நான் தான் ஃபர்ஸ்ட். நாம மாத்தி விளையாடலாம். உன் வாய பாரு. சரி, விளையாடு. ஹனி, 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 ஹனி. என்ன, நான் ஒத்துக்க மாட்டேன். எப்ப பாரு எனக்கு மட்டும் காரமாவே வருது. நான் விளையாட வரல. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இது ஒரு மொக்க கேம். எனக்கு அது பிடிக்கவே இல்ல. டேய் அண்ணா, இங்க வாடா. இங்க பாரு, மியூசிக் பாக்ஸ் கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். நான் இத நட்டாஷாவுக்கு கொடுத்தேன். வாய்ப்பே இல்ல. நான் தான் இத நட்டாஷாட்ட கொடுப்பேன். ஏன்னா நான் தானே இத கண்டுபிடிச்சேன். நான் தான் ரொம்ப லக்கி. இது
நான் தூக்கி போட்ட மேக்னெட் தானே? ஓ, அப்போ இந்த மேக்னெட்டால தான் இவ்வளவு நடந்ததா? அட, இங்க பாத்தியா? அதேதான். இப்போ டபுளுக்கு ஆப் தான். சரி, நல்லா கவனிச்சுக்கோ. நாம இப்ப இன்னொரு கேம் விளையாட போறோம். இந்த முறை முதல்ல நீ விளையாடு. சரி, நானே முதல்ல விளையாடுறேன். கம் ஆன், ஹனி வேணும். ஹனி 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 வேணும். என்னது இது மாறிடுச்சு? அது கரெக்டா ஹனில தானே போய் நின்னுச்சு. எதுக்குடா அழற? இதனால உனக்கு இப்போ என்ன ஆயிட போகுது? ஹே, இது உனக்குதான். இங்க வா. சரிடா, நீ இப்போ சுத்த ஆரம்பிக்கலாம். ஓகே ஓகே, இப்ப வா. நாம லண்டன் பிரிட்ஜ்ல போய் நடக்கலாமா? வாடா தம்பி, நாம பிரிட்ஜுக்கு வந்துட்டோம். நீ இப்போ பார்த்து போ, நாம பிரிட்ஜ் மேல நடக்கிறோம். போடா. பார்த்து மெதுவா போகணும். ஓ, உனக்கு ஒண்ணும் ஆகலையே. அது எனக்கு தெரியல. சரி, இது என்னோட டர்ன். ஓகேவா? இப்ப பாரு. பாக்குறேன். பாத்துக்கிட்டே இருறா. சூப்பர். காத்து என் பக்கம் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன? இப்போ இந்த ஹனி என்னோடது. எனக்கு நடக்கிறதுல சரியில்லைன்னு தோணுது. இப்போ உன்னோட டர்ன். என்னது இது மாறுது? இது பின்னாடி சைடு சுத்துது. ஓகே, நீ தோத்துட்டேன்னு ஒத்துக்கடா. இந்தா. இப்போ என்னோட டர்ன். நிறுத்து. மறுபடியும் நான் ஜெயிச்சிட்டேன். என்ன நடக்குது? அவன் சொல்றதெல்லாம் இது பண்ணுது. நான் இதை எடுத்துக்கிட்டு கிளம்புறேன். ஒன்னும் புரியல. எப்ப பாரு இவன் கிட்ட நான் தோத்துக்கிட்டே இருக்கேன். என்ன நடக்குது? டேய் அண்ணா, உன் கையில என்னடா இருக்கு? பார்த்து பேசு. அவன் கிட்ட ஏதாவது உளறிட போற. அது ஒண்ணுமில்ல. என்னாச்சு? இல்லையே, ஒண்ணும் இல்லையே. சரி, நான் கிளம்புறேன். நட்டாஷா எனக்காக வெயிட் பண்ணுவா. பாய். நல்ல வேலை, தப்பிச்ச. அது ஏன் என் பின்னாடியே வருது? இல்ல, என்ன நடக்குதுன்னே புரியலையே. பப்ளு, என்னடா இது? ஹாய் நட்டாஷா, நான் உன்னதான் தேடி வந்தேன். நீ கிளம்பிட்டியா? அது சரி, என் கூட வெளியில வரும்போது இப்படிதான் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவியா? அப்படியெல்லாம் இல்ல. நான் குங்ஃபு பிராக்டிஸ் பண்ணும்போதே இப்படிதான் இருப்பேன். பாக்குறியா? எப்படி, சூப்பரா? என்ன சொல்ற? என்னோட மியூசிக் பாக்ஸ். ஆமா, அதுதான். அது நான் உனக்காக தான் இதை கண்டுபிடிச்சு எடுத்துக்கிட்டு வந்தேன். பப்ளு, நான் சொல்றத கேளு. வாங்க, சுவையான பர்ன்ஸ் யாருக்கு வேணும் வாங்கிக்கோங்க.
பறக்கிற பேப்பர் லேண்டனை எங்க கண்டுபிடிச்சாங்கன்னா சைனால தான். அங்க என்ன மாதிரியே இருந்த ஒரு அறிவாளி தான் அதை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருக்கணும். போர்லாம் நடந்துட்டு இருக்கும் போது சிக்னல் கொடுக்கறதுக்காக தான் முதல்ல இதை கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் காலப்போக்கில் அது லேண்டன் மாறிடுச்சு. வாவ், இது ரொம்ப நல்லா இருக்கே. லேண்டனை இதுக்காக தான் யூஸ் பண்ணாங்களா? எனக்கு இது வரைக்கும் தெரியாது இந்த லேண்டனுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய நல்ல ஸ்டோரி இருக்கும்னு. ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கு தான் நிறைய படிக்கணும். எப்ப பாரு அரைச்ச மாவே அரைச்சுக்கிட்டு. உங்க 2 பேர் பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும் போங்க. இதெல்லாம் என்ன பெரிய விஷயம்? லேண்டன் போட்டியே நடக்க போகுது. அது ரொம்ப நல்லா இருக்கும். போட்டியா? இந்த டவுனோட 99வது ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்றதுக்காக இந்த போட்டியை நடத்த போறாங்க. ஜெயிக்கிறவங்க லேண்டன் கிங் கிட்ட இருந்து விஷயம் வாங்கிக்கலாம். என்னவோ இந்த போட்டியில மட்டும் நான் கலந்துக்கிட்டேன்னா லேண்டன் கிங் கிட்ட நான் விஷ் கேட்பேன். லேண்டன் கிங்கா? அவர் அவ்வளவு பெரிய ஆளா? இல்ல, அது அவர் இவரெல்லாம் இல்ல, அது வெறும் லேண்டன் தான். உங்க 2 பேருக்கும் தெரியாதா? லேண்டன் கிட்ட விஷ் கேட்டா அது கண்டிப்பா செய்யும். இதுல மட்டும் என்ன தவிர யாராவது ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஹக்காவது கொடுக்கணும். நிஜமாவா? ஏய் லூயி, அது எங்க கிடைக்கும் சொல்லு. சீக்கிரமா சொல்லு. அந்த லேண்டன் கிங் டவருக்கு மேல தான் கிடைக்கும். வாவ், சீக்கிரம் வாடா டப்ளு. எனக்கு அது கண்டிப்பா வேணுமே. இந்த லேண்டன் கிட்ட எது கேட்டாலும் அது செய்யுமாமே. நான் அதை என் கையால எடுத்ததும் நான் ஒரு மில்லியனியர் ஆகணுங்கிற கனவு கண்டிப்பா நிறைவேறணும்டா. கிட்ட வந்தாச்சு. நீ இங்க என்ன பண்ற? அடே, நீங்க 2 பேருமாடா காம்படிஷனுக்கு வந்துட்டீங்களாடா? நான் தான்டா இதுல ஜெயிப்பேன். டப்ளு வாடா போலாம். ஹண்டர் பெக்குக்கு முன்னாடி நாம அங்க போய் ஆகணும். அடே, நீங்க 2 பேருடா, நான் ஒருத்தடா விட்டுருக்கடா. அட சாய்க். அடே குண்டா, நீ கையில வச்சுக்கிறது என்னோட பேண்ட் மாதிரியே இருக்குடா. சரிடா, பரவாயில்ல, இன்னையில இருந்து அதை நீயே வச்சுக்க. கொஞ்சம் இருந்தா கீழே விழுந்திருப்போம். இதுல விழுந்தா நான் அதோட காலி. இல்ல, என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துடுச்சு. ஹே, லேண்டன் கிங் இப்போ என்னோட கையில இருக்கு பாருடா. எவ்வளவு தைரியம் உனக்கு? என்ன ஆச்சு லோகர்விக்? போற வழியில ஏதாவது அடிபட்டுச்சா? அச்சோ, லேண்டன் கிங் பறக்குது. நீ கவலைப்படாத டப்ளோ. ப்ரோயர், நான் இருக்கும்போது ஏன் கவலைப்படுற? ரொம்ப நேரம் தூங்கிட்டேனே. லேண்டன் கிங். ஹே பியூட்டி, உனக்கு நான் இப்ப காட்ட போறது லேண்டன் கிங். வணக்கம் இளவரசி. இதோ உன்னோட லேண்டன். நிஜமாவே இது என்னோடதா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். Thank you. சரி நட்டாஷா, நான் தான் லேண்டனை எடுத்துட்டு வந்துட்டல, எனக்கு நீ பரிசு கொடுக்க மாட்டியா? உங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏய் நட்டாஷா, நீ எங்க போற? நில்லு. நட்டாஷா ஒரு நிமிஷம். அது வந்து என்னது? நீ மறந்துட்டியா? நீ கூட ஒன்னு சொன்னியே, அதாவது யார் இந்த லேண்டன் கிங்கை எடுத்துட்டு வந்தாலும் நீ அவங்களுக்கு. ஆமா, கண்டிப்பா ஹக் பண்ணுவேன். என்னோட விஷ் எல்லாம் நிறைவேறினதுக்கு அப்புறம். என்ன நீ என்ன சொல்ற? அது எப்ப நடக்கும்? அது யாருக்கு தெரியும்? ஆனா ஹே, ஒன்னதான் நீ ரொம்ப கியூட்டா இருக்க.
ஆஹா லா 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 லா. யாரா இது? ஓஹோ, இது அவங்களோட புது ஃப்ரெண்டா? அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்கு. சீக்கிரமா வா, நட்டாஷா மாட்டிக்க போறா. சீக்கிரம் போலாம் டப்ளு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. இவ வந்து மாட்டது ரொம்ப நல்லதா போச்சுடா. அந்த குண்டடு இங்க வந்து மாட்டதுக்கு அப்புறமா இந்த 3 பேரும் என்கிட்ட மாட்டிப்பாங்க. அதுக்கப்புறம் என் விஷயம் எல்லாமே நிறைவேறிடும். என்னோட பிளான் எப்பவுமே தப்பா போனதே கிடையாது. அங்கேயே நில்லுங்கடா. இரு கொஞ்சம் பொறுமையா இரு. எதுக்குடா? எனக்கு பொறுமைன்னா என்னன்னே தெரியாதே. போர் அடிக்குது. அது வரைக்கும் நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். சரியாடா? அடிச்சுக்கோங்கடா. வேணாம். சரி, நாங்க அப்படியே பண்றோம். என்ன மன்னிச்சிடு. நீங்க 2 பேரும் இப்ப என் முன்னாடி நின்னு கரடி டான்ஸ் ஆடி காட்டணும்டா. புரியுதாடா? என்ன? சீக்கிரம் பண்ணுங்கடா. உன்னை என்ன பண்றோம் பாரு. சூப்பர் ஐடியா. ஏ சக்கரை இனிக்கிற சக்கரை. எறும்புக்கு என்ன அக்கறை? கரடிக்கு டான்ஸ் ஆடி என்ன தவிர யாருமே பார்த்துக்க மாட்டாங்கடா. செம காமெடியா இருக்கடா இது. போதும்டா. அப்படியே சிரிச்சுக்கிட்டே இரு. அதான் எனக்கு வேணும். மரத்து மேல ஏறா. என்னையே ஏமாத்திட்டீங்களா? உங்களை சும்மா விட மாட்டேன்டா. நட்டாஷா, நீங்க 2 பேரும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். என்ன காப்பாத்துங்க. டேய் அண்ணா, நட்டாஷா எப்பறா காப்பாத்துறது? டேய் அண்ணா, இங்க பாரு. அதேதான். ஹே டப்ளு, வாடா போலாம். டேய் அண்ணா, இருடா நானும் பாரு. என்னோட நிலைமை இப்படி ஆகும்னு நான் நினைச்சே பார்க்கல. நட்டாஷா, நீங்க வந்துட்டீங்களா? நீ ஒண்ணும் கவலைப்படாத, நாங்க உன்னை காப்பாத்துறோம். பப்ளு டப்ளு. உங்க 3 பேர் கதையும் இதோட முடிஞ்சது. Hey, W! அச்சச்சோ, லேண்டன் பத்திக்கிச்சு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நீங்க 2 பேரும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். என்ன காப்பாத்துங்க. என்னது? W! நான் இவனை பாத்துக்கிறேன். டேய் அண்ணா, நீ நட்டாஷாவை காப்பாத்து. ஓகே W, நான் பாத்துக்கிறேன். என்னடா பண்ற நீ? அடே, உனக்கு பைத்தியம் முடிஞ்சிட்டா என்னடா? சீக்கிரமா வா பப்ளு. நீ கவலைப்படாத நட்டாஷா, பயப்படாம தைரியமா இரு. 1 2 3 ஜம்ப். நல்ல வேலை, எப்படியோ தப்பிச்ச. அதெல்லாம் இருக்கட்டும் நட்டாஷா, நீ கேட்ட விஷ் உனக்கு கிடைச்சதா? ஆமால, நீ என்ன விஷ் கேட்ட? அதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல நம்ம இங்க இருந்து வீட்டுக்கு போகலாம்.
எதுக்காகடா இவ்வளவு காலையிலேயே என்னை எழுப்பி கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்க? நாம சீக்கிரம் போலனா அப்புறம் நட்டாஷாவோட பெர்ஃபார்மன்ஸை எப்படி பாக்குறது? டேய் டப்ளு வாடா. இதோ வந்துட்டேன். இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்க போகுது. நட்டாஷா நட்டாஷா இங்க பாரு. நட்டாஷா இங்க பாரு. ஹாய், வந்துட்டீங்களா? இப்ப பாருங்க. பாத்து. ஏய் பாத்து, உங்க 2 பேருக்கும் ஒன்றும் ஆகலல்ல? என் தலையே வலிக்குது. சரி, இப்ப பிரேக் எடுக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. ஏன்னா நமக்கு ரெஸ்ட்ங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் இல்லையா? உனக்கு என்னாச்சு? லூயி, நீ இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருந்த? அத திரும்பவும் சொல்லு. ஏதோ தத்துவம் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். வர வர இந்த ஷோவே பிடிக்கலையா? எல்லாருக்கும் போர் அடிக்குது சொல்றாங்க. என்ன பண்றது? அப்படின்னா இது வரைக்கும் பார்க்காத மாதிரி எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணணும்? உனக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? இப்ப வரைக்கும் இல்ல. எனக்கு தெரியும். நம்ம ஒரு நாடகம் நடத்தினா என்ன? என்ன நாடகமா? ஆமா, இந்த கதை மங்கி கிங் அப்புறம் பிரின்சஸ் அயன் ஃபேனை பத்தினது. அதுக்கப்புறம் மங்கி கிங் இளவரசி அயன் ஃபேனை ஒரு மலை மேல கூட்டிட்டு போயிருந்தாராம். அதுக்கு பேர் தான் ஃப்ளேம் மவுண்டேனா. எனக்காக எழுதின கதை மாதிரியே இருக்கு. நான் தான் இளவரசி அயன் ஃபேன். அப்படின்னா சரி, நானே அந்த மங்கி கிங்கா இருக்கேன், இந்த ஷோவோட ஹீரோ. ஹேய், இது ஒன்றும் சின்ன பசங்க விளையாட்டு இல்ல. இதுல ரோல்ஸ் எல்லாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். உன்னால முடியுமா? என்ன என்னால சொல்ல? முடியும். நான் தான் டப்ளு. இல்ல நான் தான் மங்கி கிங். இதோ என்னோட ஆயுதம். வாவ், சூப்பர். உனக்கு பெருக்கிற ரோல் ஏதாவது இருந்தா போய் மூடு. இது எப்படி உங்களுக்கு பிடிச்சதா? ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ரோலை நீயே எடுத்துக்கலாம். ஆமா, இந்த நாடகத்துக்கு நீயே ஹீரோவாயிரு. சரி, அப்ப இந்த மாங்கா யார் இருக்கிறது? யார பண்ண வைக்கலாம்? நான் வரேன். அந்த ரோல நானே பண்றேனே. என் தலைய பார்த்தாலே தெரியல அது செட் ஆகும்னு. அப்ப சரி, அப்படின்னா நான் அந்த வீரனா நடிக்கிறேன். ஏன்னா நானே ஒரு வீரன் தான். என்னோட கேரக்டர் என்ன லூயி? நான் என்ன ரோல் பண்றது? அதுல வர்ற பண்ணியே நீதான். எல்லாரும் பாத்துக்கோங்க, நான் தான் அயன் ஃபேன். நான் தான் மங்கி கிங். அப்புறம் நான் தான் பண்ணி. நான் தான் மாங்க். நம்ம கதையோட ஹீரோஸ் எல்லாம் நடந்து போய்கிட்டு இருந்தாங்களாம். இந்த முறை அவங்க போற இடம் ஃப்ளேம் மவுண்டைன். அவங்க எல்லாருக்கும் இருந்த ஒரே நம்பிக்கை இளவரசி அயன் ஃபேன் மட்டும் தான். இந்த மலையில இருக்க குகை எல்லாத்தையும் அவங்களால மட்டும்தான் சரி பண்ண முடியும். அந்த ஃபேன் எங்க? ஓ, மங்கி கிங், நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? மங்கி கிங் அவங்களோட நிலைமையை எடுத்து சொன்னாரு. ஆனா இளவரசி அந்த பெரிய ஃபேனை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்னால அதை கொடுக்க முடியாது. கிளம்புங்க. அதேதான், உனக்கு இது தேவைதான். நல்லா வாங்கினியா? மங்கி கிங் கிட்ட வச்சுக்கிட்டா என்ன நடக்குன்னு இப்ப புரிஞ்சிருக்கும். என்ன மன்னிச்சிடு. ஆர்வ கோளாறுல பண்ணிட்டு. நீ ரொம்ப மோசமானவன். நீ இந்த ரோல் பண்ண வேண்டாம், ஒண்ணும் பண்ண வேண்டாம். முதல்ல இந்த இடத்தை விட்டு கிளம்பு. என்ன மன்னிச்சிடு நட்டாஷா. என்னதுரா இது? மங்கி கிங்கும் அப்புறம் பிரின்சஸ் அயன் ஃபேனுமா? இதுல மங்கி கிங்கா யார் பார் அடிக்கிறது? என்னது டப்ளுவா? மக்கள் எல்லாரையும் நாடகம் நடக்கிற பெரிய அவுட்டோர் தியேட்டருக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஷோ இருக்கு. அனிமல் கம்யூனிட்டி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் உங்களுக்காக மங்கி கிங் அண்ட் அயன் ஃபேன் நாடகத்தை நடத்த போறாங்க. மக்கள் கூட்டம் பார்த்தா பயமா தான் இருக்கு. ஆனாலும் நம்ம இதுல கலக்கிறோம், சரியா? ஒரு நாள் அந்த வீரர்கள் எல்லாம் சேர்ந்து நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு குரங்கு, ஒரு பாண்டி, அப்புறம் ஒரு வீரர் இருந்தாரு. ஒரு மாங்கும் தான். அவங்க வழியில எந்த ஆபத்து வந்தாலும் அவங்களால அதை சமாளிக்க முடியும்.
அவங்களோட பெரிய ஃபேனை மக்களுக்கு கொடுக்கறதுக்கு மறுத்துட்டாங்க. அச்சச்சோ. கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கிட வேண்டியதுதான். கொஞ்சம் கூட இது நல்லாவே இல்ல. எனக்கு ரீஃபண்ட் வேணும். மவுண்டனை இதுக்கப்புறம் எப்படி காப்பாத்த போறாங்கன்னு அடுத்ததா பார்க்கலாம். ஸ்கிரிப்ட் இங்க இருக்கு. கதை இதுக்கப்புறம் தாண்டா தொடங்கவே போகுது. அடுத்து நடக்க போறது என்னன்னு பார்க்க ரெடியா இருக்கீங்களா? சரி, இப்ப நம்ம நாடகத்தை ஒழுங்கா எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கலாம், புரியுதா? போன வாட்டி நம்ம பார்த்தது இளவரசி அயன் ஃபேன் மங்கி கிங்க விரட்டி விட்டுட்டாங்க. இதெல்லாம் கேட்டு அந்த போட் டென்ஷன் ஆகி அவருக்கு பயங்கரமான ஃபீவர் வந்துருச்சு. எனக்கு ஃபீவர் வந்துருச்சு. கதை இப்படியா இருக்கும்? அவன் படிக்கிறத மட்டும் கேளு, அதான் இருக்கும். சரி மாஸ்டர், உங்களுக்கு என்னாச்சு? என்னாச்சு மாஸ்டர்? மாங்கு உடம்பு முடியாம இருக்கிறதுனால தனக்கும் ஃபீவர் வந்துருமோன்னு பயந்து யாரும் அவங்க பக்கத்துல இல்லாம போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ளவே சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சாங்க. நடக்கிற சண்டை ரொம்ப தீவிரமா இருந்துச்சு. என்ன? அங்கேயே என்ன நிஜமா அடிக்கிறீங்க? இல்ல இல்ல, நான் நிஜமா ஒண்ணு அடிக்கவே இல்ல. போய் சொல்லாத. ஓடாத, நில்லு. இரு, நானும் வந்துடுறேன். எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு முடிச்சுக்கிட்டு அப்புறமா டயர்டா நின்னாங்க. இப்பதான் அந்த கதையில ஒரு புது கேரக்டர் என்ட்ரி ஆகுது. புது கேரக்டரா? கதையில அப்படியெல்லாம் இல்லையே. யார் இது? வேற யாருப்பா? நான் தான்ப்பா விக்கி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்கிரிப்ட மாத்தி எழுதுனது நீதானா? கரெக்டா கண்டுபிடிச்சடா பர்சுபாயா. உங்க எல்லாரையும் நான் அப்படியே சும்மா விட்டுருவேன்னு நினைச்சுங்களா என்ன? அச்சச்சோ, நான் மயங்கி விழுந்துட்டேன். ஆமா, என்னையும் சுட்டுட்டான். யாரது என்ன கூப்பிட்டது? இதோ வந்துட்டேன். எங்கடா ஓடுற நீ? நிறுத்து. என்னத்தரா திடு திடு இப்படி உடம்ப வளர்த்து வச்சுக்கிறீங்க? அடுத்து யாரா லைனா வாங்கடா? இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ற பாருங்கடா. கதை என்ன புரியலடா. உங்களால எஸ்கேப் பார்க்க முடியாதுடா. பிரின்சஸ் அயன் ஃபேன் வந்துட்டாங்க. மேக்கப் பண்ணி போச்சு. முடிச்சிட்டாங்களா? எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பரா இருந்துச்சு. இன்னொரு முறை நடிச்சு காட்டுங்க. One more.